செமிஃபைனல் நம்பர் 1 ட்ரீம் 11 vs ACR 11 டாஸ் போடுறாங்க. ACR கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. டாஸ் வின் பை ACR 11. கொஞ்சம் ஃபார்ம் பண்ணி நீ போ நடிக்கிறோம் நீ போடா 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 ACR 11 இன்றைய தினம் முதல் அரையிறுதி ட்ரீம் 11 பேட்டிங் ACR போரிங். கொஞ்சம் ஃபீலிங் சீக்கிரமாக செட் பண்ணிருங்க. அம்பையர் உள்ள வந்துருக்காங்க. இன்று யார் முதல் இறுதிப் போட்டிக்கு செல்வார்கள் என்று தெரிந்துவிடும். இன்றும் சற்று நேரத்தில் 2 டீமுமே கஷ்டப்பட்டு தான் செமிஃபைனல் வந்திருக்காங்க. லெட்ஸ் யூஸ் கோயிங் டு வின். இந்த போட்டியை தூக்கி வைத்த அண்ணன் விடுதலை சிறுத்தையின் மாவட்ட அமைப்பாளர் சுனில்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். செமிஃபைனல் ட்ரீம் 11 vs ACR 11 ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் போட்டிருக்காரு தினேஷ். புல்டாக் கார்த்திக்காக போட்டிருக்காரு. செகண்ட் பால் ஷார்ட் பால் போட்டாரு. அப்படியே கவர்ஸ் மேலே தூக்கி விட்டுருக்காரு. கண்டிப்பாக 4 ரன் போயிடும். பவுண்டரி. செகண்ட் பாலே 4 ரன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் போட்டிருந்தாலும் செகண்ட் பால் பவுண்டரி அடிச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்மேன் போயிட்டு இருக்காங்க. இங்கே தேர்ட் பால் ஹைட்டு தான் ஏற்றிருக்காரு. கேட்ச் பிடிக்க சான்ஸ் இருக்கு. கேட்சா பார்க்கணும். விக்கெட். சூப்பரான கேட்ச் பிடிச்சிருக்காரு. அவர் பேர் பாலாஜா என்னன்னு தெரியல. அப்டேட் பண்ணுறேன். லாஸ்ட் 2 more ஃபர்ஸ்ட் ஓவரில். ஷார்ட் ராக்கெட் விட்டுருக்காரு. அங்கே மேக்ஸிமம் சூப்பர் ஷாட். மேக்ஸிமம் அந்த ரேஞ்சில் ஸ்ட்ராங்காக அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். லாஸ்ட் பால் விக்கெட் சிக்னலா? விக்கெட். சூப்பராக ஏதோ பிளான் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு பிக் விக்கெட்டுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஓவரில் 10 ரன் வந்திருக்கு. 2 விக்கெட் லாஸ் பண்ணி. நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு கார்த்திக். ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் ஓவரில் டாட் பால் ஆயிருக்கு. செகண்ட் பால் சிங்கிள் மட்டுமே கிடைக்கும்னு நினைக்கிறேன். தினேஷ் அங்கே நல்ல ஃபீல்டர். 2 ரன் ஓட்டாங்க. ஒரு ரன் தான் கையில் எடுத்திருந்தா 1 ரன் தான் ஓடிருப்பாங்க. 2 ரன் ஓட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு தினேஷ் TNPL ஆடிட்டு இருக்காரு.
நெக்ஸ்ட் பால். கேட்சுக்கு சான்ஸ் இருக்கா? கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. கேட்சை மிஸ் பண்ணல, பிடிச்சிட்டாங்க. கேட்சை மிஸ் பண்ண மாதிரியே இருந்துச்சு, ஆனால் பிடிச்சிட்டாங்க. யார் பிடிச்சாங்கன்னு தெரியல. லாஸ்ட் பால் செகண்ட் ஓவரில். ஓவர் முடிஞ்சிருக்கு. ஓவர். அகைன் கார்த்தி போல ஒரு பேர் பிரசாந்த் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் 2 ஓவருக்கு 13 ரன், 3 விக்கெட் லாஸில். சாரி, 3வது ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் 2 ரன். அந்த பக்கம் போயிட்டு 2 ரன். ஸோ 2 ரன் வந்திருக்கு. செகண்ட் பால். சிங்கிள் கிடைக்குது. கீப்பர் அப் டு போயிருக்காரு. லெஃப்டி கமெண்ட் ஸ்ட்ரைக் வந்துட்டாரு. கேட்சுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்சை மிஸ் பண்ணிட்டாருங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. இந்த லைஃபை கரெக்டாக யூஸ் பண்ணி வரோம்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பால். ஷார்ட் லெக் சைடில் பவுண்டரி இல்லைங்க. தினேஷ் நல்ல ஒரு ஃபீல்டுறாங்க. சிங்கிள் மட்டுமே கிடைக்குது. நெக்ஸ்ட் பால். மேக்ஸிமம் சூப்பர் ஷாட். நல்ல ஷாட்டுப்பா. உள்ள போட்ட பால் அப்படியே தூக்கி விட்டுருக்காரு ரித்திக். மேக்ஸிமம். நெக்ஸ்ட் பால். பேட்டில் பட்டு மண்டையில் பட்டிருக்கு. (26/3). 3 ஓவருக்கு. நல்ல ஒரு ஃபீலிங். டபுள் கிடைச்சிருக்கு. 2 ரன்கள். சிறப்பான முறையில் கிடைக்கப்பட்ட ஃபீல்டிங். 2 ரன்கள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால். லாஸ்ட் பால் ஒரு வைடு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பால். கேட்சுக்கு தான் போகுது. ட்ரை பண்ணா பிடிக்கலாம். இதுவும் கேட்சாக மாறவில்லை. 2 ரன்கள். 2 ரன். நெக்ஸ்ட் பால். ஈஸி கேட்சா. விக்கெட். கேட்சுங்க சூப்பராக பிடிச்சிருக்காரு கார்த்திக். விக்கெட். ஆரம்பத்திலிருந்து நன்றாக தான் கொடுத்திருக்கிறார். அடிக்க முயன்றும். நியூ பேட்டர் சிவா என்கின்ற காய். ஒரு நல்ல பேட்ஸ்மேன். எல்லா சைடும் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். பார்க்கலாம் மேட்சுக்கு கொண்டு போகிறாருன்னு. 1 ரன் மட்டுமே. 1 ரன் மட்டுமே கிடைக்கும். கண்டிப்பாக கேட்பாலே எதுவும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பால். சைடில் அடிச்சிருக்காங்க. பவுண்டரி பார்த்து சான்ஸ் இருக்கு. பவுண்டரி இன்னுமே போகல. முறையில் ஃபீல்டிங் செய்யப்பட்ட பந்து 2 ரன்களை பெற்றது. நல்ல ஒரு ஃபீலிங் அங்கே. 1 ரன். லாஸ்ட் பால் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து. லெக் பைஸ் மூலமாக 1 ரன் வருது. பைசா. ஓகே. நன்றி. ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு 35 ரன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பால். சூப்பர் ஷாட். கமல் பாட்டில் வந்திருக்கு. சூப்பர் ஷாட். மேக்ஸிமம். செகண்ட் பால். மீண்டும் சிறப்பாக நெத்திஸில் அடிக்கப்பட்ட பந்து. சிங்கிள் கிடைக்குது. ஷாட். பவுண்டரி. சிறப்பான பவுண்டரி. 4 ரன்கள். சிறந்த முறையில் நெத்திஸில் அடிக்கப்பட்ட பந்து. நெக்ஸ்ட் பால். இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் போயிட்டு இருக்கு. ஷாட். மீண்டும் அடிக்கப்பட்டு இது பிரம்மாண்ட ஆறு. இது பிரம்மாண்ட ஆறு. இந்த ஆறு வந்து எந்தெந்த டீம் பார்க்கலையோ இதை வந்து தயவு செஞ்சு இந்த மேட்ச் உட்காந்து இரண்டாக மாறுமா தம்பிங்களா? அங்கிருந்து கொஞ்சம் வெளில போயிருக்கா தம்பிங்களா?
ஷார்ட் மீண்டும் சிறப்பான ஒரு அடி. அருமை அருமை அருமை. சூப்பர் கேட்ச் பிடிச்சிருக்காங்க அங்க. ஆனா என்னன்னு பார்க்கணும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இட்ஸ் அவுட். சிறப்பான ஒரு கேட்ச் என்ற சூப்பர் ஷாட் சிவா. ஆனா விக்கெட் பிடிச்சிருக்காங்க. அருமையான கேட்ச் பிடிச்சிருக்காரு அங்க. அவர் அவரோட ஓவரில் 6 ரன்கள் போனாலும் இதுக்கு முன்னாடி போன மேட்ச்ல ஒரு கேட்ச் பிடிச்சாரு அதே மாதிரி. இந்த மேட்ச்ல அதே மாதிரி கேட்ச் எடுத்துட்டாரு. இருந்தாலும் பேட்ஸ்மேன் நல்லா தான் அடிச்சாரு. நீங்க பாக்குறோம்னா ஹைலைட்ஸ் இந்த டோர்னமெண்ட்டை நீங்க பார்க்கலாம் யூடியூப்ல கமெண்ட்ல. மீண்டும் அடுக்கப்பட்ட பந்து ஆரா போயிடுச்சு நினைக்கிறேன். ஐயோ இமானியா மிட்விக்கெட்ல தான் அடிக்கிறான்னு பார்த்தா அங்க ரேஷன் கடை வரைக்கும் அடிக்கிறாங்க. என்னப்பா இது பயங்கரம். இந்த பிச்சை போட்டுருக்கோம். மீண்டும் மீண்டும் மீண்டுமா சிறப்பான கேட்ச். ஆனால் ஏதோ காரை விட்டு விட்டார் இந்த கேட்சை. நல்லா மிட்விக்கெட்ல பிக்கப்ல இருந்து போட்டா அவர் விளாசிட்டு இருக்காருங்க. ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. இது 4ஆவமா? ஐயோ எப்பா கவர்ஸ்ல உண்மையில சொல்ல போனா 5வது விக்கெட் இறங்கி கவர்ஸ்ல 4 அடிக்கிறாருன்னா அக்செப்ட் பண்ணது தாங்க. அவர் அப்படிதாங்க விளையாண்டுக்கிறாரு. மேட்ச் எங்கேயாவது பிடிங்கிச்சுன்னா நான் வந்து சரி பண்றேன்ற முறையில் ஆடுகிறாருங்க. மீண்டும் கேட்சுங்க சூப்பரா விளையாண்டு கொடுத்து அவர் டீமுக்கு என்ன தேவையோ அதை 4வது விக்கெட்ல அவர் சிறப்பா கொண்டு போயிட்டாரு. அவர் பேர்ல தயவு செஞ்சு கொஞ்சம் 12th மேன் கமல் கமல் சிறவா அக்ஷர் பட்டேலுக்கு அடுத்தது சிறப்பா நடிக்க. ஐயோ அப்பா இது பிரம்மாண்டா இருப்பா. என்னப்பா வர்றவங்க போறவங்க அடிக்கிற மாதிரி இருக்கு. வந்த ஃபர்ஸ்ட் பாலு ஸ்ட்ரைட்டா தூக்கி மரத்துல சொல்றதா இருப்பா. வேலன் சிறப்பா அடிக்கப்பட்ட 4. நான் தான் சொன்னேன்லங்க அவர் வெஸ்ட் இண்டீஸ் விளையாடுறாங்க. இந்த டீம் விளையாடுறாரு. அவர் கேப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வேணாமா? ஹேட்டே புலாட் சரியான ஷாட்டுங்க. நின்ன இடத்துல அடிச்சு நான் 4 தான் அடிப்பேன். 2 பால் பாட்டு விட்டாலும் அடிக்கிறாரு பாருங்க. மீண்டும் லெக் பீஸில் அடிக்கப்பட்ட பந்து 2 சிறப்பாக த்ரோ. ஆனாலும் ஓடிட்டாங்க. புலாட் ஆன் தி ஃபீல்ட். இந்த மாதிரி ஓடி எடுக்கலாம் இல்ல அடிச்சா 6 தாங்க அவர்கிட்ட இருந்து. அவர்களும் சாதனைக்கு வாழ்க்கை தெரிவித்தீர்கள். தோழர் பிரேம்குமார் அவர்களும் அண்ணன் அவர்களுக்கு சாலை அணிவித்து வாழ்க்கை தெரிவித்தார். மீண்டும் அதிகமாக எடுக்கப்பட்டது. அம்பையர் கன்ஃபார்ம் பண்ணுங்க எத்தனை ரன். ஓவரா பர்னி ஓவரா எத்தனை ரன் கூட கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. பர்னி எத்தனை ரன் சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம். 2 டார்கெட் 86 நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாலே போல்டு லெக் கேட்சுங்க. தேர்ட் பால் சான்ஸ் இல்லைங்க. நாட்டு கைக்கே போதா விக்கெட்டுங்க. நல்ல ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காரு அங்கே புல்டாக்.
நல்ல ஒரு பேட்ஸ்மேன் இங்கே கார்த்திக், சூப்பராக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், விக்கெட் ஆகிட்டாரு. நெக்ஸ்ட் பால் விக்கெட், சூப்பர் த்ரோ. சூப்பர் த்ரோ அடிச்சிருக்காரு வேலன், நல்ல ஒரு பேட்ஸ்மேனுக்கு. விமலோட பேட்ஸ்மேன் விக்கெட்டை எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் இவங்களும் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க 2 விக்கெட் தான் எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கல, அவங்களும் 3 விக்கெட் நினைக்கிறேன். சூப்பர் த்ரோ. நெக்ஸ்ட் பால் சுமன்குமார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறேன். நோ பால் சிக்னல். இது ஒரு நோ பால் தான மாதிரி, நோ பால், ஃப்ரீ தான், ஃப்ரீ. நோ பால் சிக்னல், என்ன விக்கெட்டாக இருக்கும். மீண்டும் ஒரு சிறப்பான சிங்கிள். ஷாட் அடிச்சிருக்காங்க மேக்ஸிமம். ஓவர் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் பால் சான்ஸ். ஃபர்ஸ்ட் 2 ஓவருக்கு 17 ரன் வந்திருக்கு. சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் சிங்கிள் மட்டுமே கிடைக்குது. நெக்ஸ்ட் பால் வைட்ல ஒரு சிங்கிள். ஷாட் அடிச்சிருக்காங்க மேக்ஸிமம், சூப்பர் ஷாட். மீண்டும் ஒரு நல்ல பால், மீண்டும் ஒரு நல்ல பால், ஒரு விஷயம் நல்ல பால். செம்மையா அடிச்சாருங்க. கேட்சா அவங்க கேட்ச விட்டாங்கப்பா. இது எடுக்க வேண்டிய கேட்ச், இது எடுக்க வேண்டிய கேட்ச், கட்டாயமாக எடுக்க வேண்டிய கேட்ச். 1 2 ஃபீல்டருக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன்ல இந்த கேட்சை விட்டுட்டாங்க. ஆனா இது கண்டிப்பா எடுக்க வேண்டிய கேட்ச். ஓவர் ஏற்கனவே ஓவர் 3 ஓவர் முடிவு. அணி அவருக்கு 5 வைடு போட்டு கொடுத்து ஒரு 6 கொடுத்து இவ்வளோ ஃப்ரீயா கொடுத்தா அதிகமாக வேடியா கேட்பாரு. ஒரு 6 தான் ட்ரை பண்ணாரு. இன்சைட் எஜ்ஜில் 1 ரன் மட்டுமே. நல்லா ஆடாது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் மேட்சோட பயங்கரமான டெஸ்டா இருக்குன்னு தோணுது. 2 6 அடிச்சாருங்க. அதுதான் அவருக்கு இதெல்லாம் லாஸ்ட் ஓவரில் ரன் அவுட் ஆகிட்டாங்க. நீ ஆயிருக்கலாம்ல, அவர் ஆக்சுவலாக அடிச்சிட்டு இருந்தார் லெஃப்டி. இவரை சொன்னாங்க, ஆனால் இவர் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மேக்ஸிமம் அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பால். ஓவர் முடிஞ்சிருக்கு. ஷாட் அகைன் மேக்ஸிமம், சூப்பர் ஷாட் மேக்ஸிமம். ஒரு 6 விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கம்பேக். ஒரு ரன் அவங்களுக்கு முக்கியம், அவங்களுக்கே தெரியும். ஒரு ரன் போனாலும் நல்ல பால்.
நல்ல ஒரு பால் திரும்ப ஒரு சிறப்பான தீர்வு. குழந்தையும் சிறப்பாக அங்கிருந்து இங்க தேடியாரு பர்ஃபெக்ட் ட்ரெயினர். They are into the game. Dream 11, they are into the game. 5 overs. Asia score 59-4. ஷாட்டுங்க, சூப்பர் ஷாட்டு. 4 ரன் கிடைக்குது ஃபஸ்ட்டு பாலே. சூப்பர் ஷாட்டு. செகண்ட் பால் கேட்சுக்கு சான்ஸ். சூப்பர் கேட்ச் பிடிச்சிருக்காருங்க அருண் கட்டப்பா. நல்லா ஆடிட்டு இருந்த பேட்ஸ்மேன் விக்கெட் ஆகிறாரு. இந்த மேட்ச்ல யாரு அடிக் பண்ணான்னு தெரியல. யாரு இந்த மேட்ச்ல உயிர் இருக்கா? ஓவர் முடிஞ்சிருக்கு. 6 பால் 22 சிவா. கண்டிப்பாக 2 ரன் சான்ஸ் பார்ப்பாங்க. ஆனால் கையில் தான் விழுந்துருக்கு. விக்கெட். நல்ல ஒரு ஷாட்டு, ஆனால் விண்டு சப்போர்ட் இல்லாமல் கேட்ச் ஆகிருக்காரு. எல்லாருமே மேக்ஸிமம் போயிடுச்சுன்னு தான் நினச்சோம். ஆனால் கேட்ச் ஒரு பேட் லக் தான். 4 பாலுக்கு 20. ஒரு ரன் மட்டுமே, அதுவும் டைஸ்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் 3 பால். மீண்டும் ஒரு நல்ல பந்து. 3 பால் 19 ரன். சாரி 2 பால். மீண்டும் ஒரு பால் தான் இருக்குது. 18 ரன் அடிக்கணும். ஆல்மோஸ்ட் ட்ரீம் 11 மேட்சை பிடிச்சி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைனல் பால். ட்ரீம் 11 ஃபைனலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. ஆல் லக் பாய்ஸ் ஏசிஆர் சூப்பராக ஆடினாங்க. உண்மையாகவே ஒரு நல்ல டீம் எஃபோர்ட் போட்டு ஆடினாங்க. ஒரு நல்ல டீம் ட்ரீம் 11. ஏசிஆரும் நல்ல டீம். இன்னைய டேவில் ட்ரீம் 11 ஃபைனலுக்கு போயிருக்காங்க. ஆல் லக் ஏசிஆர் 11. கங்க்ராட்ஸ் பாய்ஸ் ட்ரீம் 11. ஓகே, நாளைய டேவில் பார்ப்போம் எந்த டீம் வருதுன்னு.